Hello students, today we discuss about difference between electrochemical cell and electrolytic cell. Okay, first நம்ம வந்து அந்த instruments வந்து draw பண்ணிக்கலாம். Electrochemical cell, electrochemical cell சொல்லலாம், இல்லைனா வந்து galvanic cell சொல்லலாம். Galvanic or voltaic cell. Voltaic cell. ஏன் அப்படின்னா to honor the scientist Louis Galvani and Alessandro Voltaic who invent the electrochemical cells. Okay, அடுத்தது electrolytic cell. இந்த electrochemical cell பார்த்தீங்கன்னா the chemical energy is converted into electrical energy. நான் electrolytic cell electrical energy is converted into chemical energy. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிக்சர் டிரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஃபரன்ஸை நம்ம வந்து சொல்லலாம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் இப்போ இதில் electrochemical செல்லில் பார்த்தீங்கன்னா 2 different beakers இருக்கும், 2 separate beakers இருக்கும். ஓகேயா, இந்த 2 separate beakersலையும் 2 different rods, 2 different electrodes with its electrolyte, electrolytic solution ஓட with its electrolytic solution ஓட இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இது காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கலாம். ஓகேயா, இதில் ரைட் சைடில் காப்பர் எலக்ட்ரோட் அண்ட் காப்பர் சல்ஃபேட் எலக்ட்ரோலைட் வந்து காப்பர் சல்ஃபேட், இதில் CuSO4. இதில் இது ஜிங்க் எலக்ட்ரோட் அண்ட் ஜிங்க் சல்ஃபேட் எலக்ட்ரோலைட். ஓகேயா, இப்போ இந்த 2 எலக்ட்ரோட்ஸையும் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஒயரோட கனெக்ட் பண்ணலாம். இதில் ஒரு அம்மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் டு மெஷர் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஓகேயா, அம்மீட்டர் ஆர் வோல்ட்மீட்டர். ஓகேயா, இப்போ நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து இதில் எப்படி இருக்கும், ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ SO4 2- இப்படி இருக்கும். ஓகேயா, இதில் ஜிங்க் உங்களுக்கு தெரியுதா, இது டிஃப்ரெண்ட் கலர் எழுதலாம். ஜிங்க் 2+ SO4 2- அயான்ஸாக செப்பரேட் ஆகிருக்கும். இது எலக்ட்ரோலைட்டில் கம்ப்ளீட்லி அயனைஸ்டாக இருக்கும். ஓகேயா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் 2+ சல்ஃபேட் 2- அயான்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த சர்க்கியூட்டை செட்டப்பை வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற எலக்ட்ரோடு வந்து ஆனோட், நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆனோடு. இது வந்து ஆனோட், ANOD. ஓகேயா, இது கேத்தோடு. ரைட் சைடில் இருக்கிறது கேத்தோடு, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேத்தோடு. ஓகேயா, இப்போ இது நம்ம இந்த செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனோடில் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஓகே, அப்போ இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு வந்து அங்கே இந்த எலக்ட்ரானை லூஸ் பண்ணி ஜிங்க் 2+ அயானா இந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் வந்து கலெக்ட் ஆகும். அப்போ இந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஜிங்க் 2+ வந்து இன்க்ரீஸ் ஆகும், சல்ஃபேட் 2- வந்து கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் டைம் ஆகும் பொழுது ஜிங்க் 2+ பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது ரிலீஸ் பண்ணுற எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ளோ ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட் வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும். இந்த இன்கமிங் எலக்ட்ரானை வந்து இந்த
கேத்தோடுக்கு வரும்பொழுது இந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில் இருக்கிற காப்பர் 2+ அயான் வந்து அந்த எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த கேத்தோடில் வந்து டெபாசிட் ஆகும். நமக்கு தெரியும் இங்கே வந்து ரிடக்ஷன் நடக்குதா, அப்போ காப்பர் 2+ வந்து காப்பராக ரிடக்ஷன் ஆகி இங்கே டெபாசிட் ஆகும். ஓகேயா, அப்போ டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இங்கே இது இந்த எலக்ட்ரோடுடைய டென்சிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த எலக்ட்ரோடுடைய டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு எலக்ட்ரோடு டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா டியூ டு த டெபாசிஷன் ஆஃப் காப்பர். ஓகேயா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஆக ஆக இதில் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்த எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷனில், இதில் நெகட்டிவ்லி சார்ஜ் சல்ஃபேட் அயான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ இங்கே வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலிட்டி வந்து மெயின்டைன் ஆகாது, எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்காது. ஓகேயா, அப்போ அந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் இப்போ சார்ஜுக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்காது, அது நம்ம வந்து அவாய்ட். அப்போ இப்படி இருக்கும் பொழுது இது வந்து இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இது இந்த எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணாது. அதே மாதிரி இங்கே வர்ற எலக்ட்ரானுமே இங்கே வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸை வந்து இட் இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் த இன்கமிங் எலக்ட்ரான்ஸ். அப்போ இது ரிப்பல் பண்ணும், அந்த இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் வந்து இது ரிப்பல் பண்ணும். அதனால இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆகுறதுனால கரண்ட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ வந்து எலக்ட்ரான் வந்து ஆனோட் டு கேத்தோட் போகிறதுனால நமக்கு கரண்ட் உடைய டைரக்ஷன் வந்து எப்பொழுதுமே எலக்ட்ரானுடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேயா, இது கரண்ட் ஃப்ளோ. ஓகேயா, இப்போ நம்ம இங்கே இந்த கரண்ட் ஃப்ளோவை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தான் நம்ம வந்து சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். சால்ட் பிரிட்ஜுங்கிறது இன்வெர்டட் யூ டியூப். ஓகேயா, இப்படி இருக்கும், நீங்கள் இன்வெர்டட் யூ டியூப் இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சால்ட் பிரிட்ஜ். ஓகேயா, இந்த சால்ட் பிரிட்ஜில் அதோ கான்சன்ட்ரேட்டட் எலக்ட்ரோலைட், இன்னர்ட் எலக்ட்ரோலைட் இருக்கும் இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோடில். இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோடை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம பர்டிகுலர் எலக்ட்ரோலைட்டை வந்து சால்ட் பிரிட்ஜில் எடுக்கணும். இதில் வந்து KCl எடுக்கலாம், KNO3 எடுக்கலாம், இல்லைன்னா பொட்டாசியம் சல்ஃபேட் எடுக்கலாம், K2SO4, அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் குளோரைடு, இதில் எனி ஒன்று எடுக்கலாம். நம்ம இதில் இது வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணுற கேத்தோடு இந்த எலக்ட்ரோடை பொறுத்து இருக்குது. இப்போ இது வந்து நான் ரியாக்டிவாக இருக்கணும். இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணும் பொழுது அது நான் ரியாக்டிவாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம வந்து இதில் வந்து ஜிங்க் எலக்ட்ரோட் ப்ளஸ் ஜிங்க் சல்ஃபேட் அண்ட் காப்பர் அண்ட் காப்பர் சல்ஃபேட், இந்த எலக்ட்ரோடுக்கு பர்டிகுலராக நேம் வந்து இது டேனியல் செல். இந்த செல்லுடைய இந்த அப்பாரட்டஸ் இதுக்கு நேம் வந்து டேனியல் செல். ஓகேயா, டேனியல் செல். ஓகேயா, இப்போ இதில் வந்து நம்ம இதில் வந்து கான்சன்ட்ரேட்டட் எலக்ட்ரோலைட் இப்போ KCl எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, K+Cl- இதில் இருக்குது. இதில் எதில் வச்சுருப்பாங்க, அகர் வச்சுருப்பாங்க. அகர் வந்து நமக்கு வந்து சொல்யூஷன் ஃபார்மில் இருக்கலாம், இல்லைன்னா பவுடர் ஃபார்மில் இருக்கும். வித் ஜெலாட்டினோட மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த கேட்டயான் அண்ட் ஆனயானுடைய மொபிலிட்டிக்கு மொபைல் ஆகிறதுக்காக இது வந்து மைக்ரேட் மூவ்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேயா, இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது இந்த சால்ட் பிரிட்ஜில் யூஸ் பண்ணுற இந்த எலக்ட்ரோலைட்ஸ் வந்து லைட்டோடைய கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னா இன்னர்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து இதுவே நம்ம இங்கே வந்து சில்வர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த வந்து இங்கே சில்வர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணோம்னா அது வந்து டெபாசிட் ஆகும், சில்வர் ப்ளஸ் அயானாக இங்கே இருக்கும். ஓகேயா, அப்போ குளோரின் வந்து இந்த பிரிட்ஜில் வந்து பொட்டாசியம் குளோரைடு வந்து சால்ட் பிரிட்ஜில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த குளோரைடு அயான் வந்து இந்த ஆனோடு ஹாஃப் செல்லுக்கு நுழையும் பொழுது இது என்டர் ஆகி இந்த அலுமினியம் ப்ளஸ்ஸோட ரியாக்ட் பண்ணி
இல்லை ஓகே சில்வர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணும் பொழுது ஓகேயா சில்வர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணும் பொழுது சில்வரோடு சேர்ந்து சில்வர் குளோரைடு ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த சில்வர் குளோரைடு வந்து டெபாசிட் ஆகும் AgCl. இது வந்து இது ப்ரெசிபிடேட்டாக இதில் டெபாசிட் ஆகும். அப்போ இது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அதனால் நம்ம வந்து சில்வர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணும் பொழுது இந்த பொட்டாசியம் குளோரைடோ அமோனியம் குளோரைடோ நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த குளோரைடு அயான் வந்து சில்வர் ப்ளஸோட ரியாக்ட் பண்ணி ப்ரெசிபிடேட்டை கொடுக்கும். ஓகேயா, நம்ம எடுத்திருக்க எலக்ட்ரோலைட் வந்து நான் ரியாக்டிவாக இருக்கணும். ஓகேயா, அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த மொபிலிட்டி இந்த K+Cl- NO3- SO4 2- இதோடைய மொபிலிட்டி வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து இந்த 2 ஹாஃப் செல்ஸுக்கும் இந்த சைடு போனாலும் இந்த சைடு போனாலும் நம்ம வந்து மூமெண்ட் போகும்பொழுது நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். ஓகேயா, சேம் மொபிலிட்டி இருக்கணும், மோராலஸ் சேம் மொபிலிட்டி இருக்கணும். இப்போ இதை நம்ம இந்த சால்ட் பிரிட்ஜில் வந்து பொட்டாசியம் குளோரைடு எடுத்துருக்கும் பொழுது இங்கே நமக்கு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ குளோரைடு அயான் வந்து இந்த சைடு மூவ் ஆகும். குளோரைடு அயான் இங்கே லெஃப்ட் சைடு வந்து ஆனோட் பீக்கருக்கு போகும். பொட்டாசியம் K+ அயான் வந்து நமக்கு கேத்தோடிக் செல் பக்கம் மூவ் ஆகும். அப்போ இங்கே வரும்பொழுது நமக்கு வந்து ஜிங்க் இப்போ வந்து ஜிங்க் 2+ இருக்குது இந்த பீக்கரில். இது Cl- வந்து இதில் மிக்ஸ் ஆகும் பொழுது நமக்கு வந்து இது சாலியபிள் ஜிங்க் குளோரைடு கிடைக்கும். இது வந்து சாலியபிள். ஓகேயா, இது வந்து இந்த ஒரு காம்பவுண்டாக இதில் வந்து இருக்காது, அதாவது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. இது ஜாயிண்ட் ஆகி இது வந்தாலும் இது சாலியபிள் ஆனாலும் இது அயனைசேஷன் ஆகி 2+ ஆகும் அண்ட் Cl- இப்படி தான் இருக்கும் அந்த சொல்யூஷனில். எலக்ட்ரோலைட்டில் இப்படி அயானிக் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பொட்டாசியமும் இந்த சைடு வரும்பொழுது ஆனோடிக் போர்ஷனில் கேத்தோடிக் போர்ஷனில் வரும்பொழுது அயானிக் இதில் தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நியூட்ரலைஸ் த எலக்ட்ரோலிட்டிக் நியூட்ராலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இது வருது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற இந்த சால்ட் பிரிட்ஜோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி கரண்ட் ஃப்ளோவை வந்து கண்டினியூ பண்ணும். ஓகேயா, அதே மாதிரி மினிமைஸ் த லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியல். அதாவது ஜங்ஷன் பொட்டன்ஷியல்னா என்ன, இங்கே ப்ளஸ் சார்ஜ். இப்போ ஒரு பேட்ரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேட்ரி எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த சைடு ஆனோட் போர்ஷன், இப்படி இருக்குது. ஓகேயா, இதில் வந்து நம்ம ப்ளஸ் சார்ஜ் இங்கே ஆனோடிக்கில் இது கேட்டயான்ஸ், இங்கே இது பாசிட்டிவ் சார்ஜ் அயான்ஸ் இருக்குது, நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் அப்படி இருக்கும். அப்போ இதில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ நம்ம வந்து சால்ட் பிரிட்ஜை யூஸ் பண்ணும் பொழுது இந்த டியூ டு த மூமெண்ட் ஆஃப் அந்த அயான்ஸ்னால அதனால இது வந்து இந்த மினிமைஸ் பண்ணும், இந்த ஜங்ஷன் பொட்டன்ஷியலை வந்து மினிமைஸ் பண்ணும், பேலன்ஸ் பண்ணிடும். ஓகேயா, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எலக்ட்ரோலிட்டிக் செல்லுக்கு போகலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எலக்ட்ரோலிட்டிக் செல்லையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கடைசியாக நம்ம வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். ஓகேயா, இப்போ எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிங்கிள் பீக்கர் தான் இருக்கும் அதில். ஓகேயா, இப்போ வந்து இதில் 2 எலக்ட்ரோடு இருக்கும். அதாவது சேம் எலக்ட்ரோடு இன் சிங்கிள் பீக்கரில் இருக்கும் வித் 1 எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் வந்து ஒரு 1 எலக்ட்ரோலைட் மட்டும்தான் இதில் எடுத்திருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நம்ம வந்து சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். சோடியம் குளோரைடு வந்து ஒரு எலக்ட்ரோலைட் தானே. ஓகேயா, சால்ட்டு. இப்போ இதில் வந்து சோடியம் குளோரைடு எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம், NaCl. ஓகேயா, இப்போ Na+Cl- இப்படி அயான்ஸாக தான் இதில் சேர்ப்பேன். இது எலக்ட்ரோலைட் கம்ப்ளீட்லி அயனைஸ்டாக இருக்கும். ஓகேயா, இப்போ இந்த எலக்ட்ரோடை வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக்கல் சோர்ஸோட பேட்டரியோட லிங்க் பண்ணியிருக்கணும். ஓகேயா, அப்போ இது இப்படி தான் லிங்க் பண்ணியிருக்கணும். இது வந்து டிசி கரண்ட். இதில் நம்ம வந்து கரண்ட்டை வந்து நம்ம சப்ளை பண்ணும் பொழுது இது டீகாம்போசிஷன் ஆஃப் த எலக்ட்ரோலைட் நடக்கும். அப்போ வந்து இது பண்ணால் இந்த லெஃப்ட் சைடு எலக்ட்ரோடு வந்து கனெக்டட் வித் த பாசிட்டிவ்லி சார்ஜ் டெர்மினல். அப்போ இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆனோடு, இது வந்து ஆனோடு.
ஆனோடு ஆக்சிடேஷன் நடக்கும். இங்கே வந்து இது வந்து கேத்தோடு நெகட்டிவ்லி சார்ஜ் டெர்மினலோட இது லிங்க் ஆகிருக்கு. ஓகேயா, கேத்தோடு. இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் சோர்ஸ் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா. அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் இந்த குளோரைட் அயான் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த ஆனோட் அண்ட் ஆக்சிடேஷன் டேக்கிங் பிளேஸ். அப்போ இங்கே என்ன வரும், நமக்கு குளோரின் கேஸ் வந்து இங்கே வரும். ஓகேயா, அப்போ Cl மைனஸ் வந்து இங்கே போகும்பொழுது குளோரின் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேயா, அப்போ குளோரின் வருது. இங்கே சோடியம் பார்த்தீங்கன்னா சோடியம் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான் மூவ் டுவர்ட்ஸ் த கேத்தோட் அண்ட் ரிடக்ஷன் நடக்கும். ரிடக்ஷன் நடந்து இங்கே Na ப்ளஸ் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி நமக்கு 2Na, இது Na வந்து இதில் டெபாசிட் ஆகும். இப்படி தான் நமக்கு வந்து இது எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட் வந்து நடக்கும் இந்த எலக்ட்ரோலிட்டிக் செல்லில். ஓகேயா, இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த கம்பேரிசன் வந்து எழுதி வச்சுருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ ஓகேயா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் என்ன நடக்கும், கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இதில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட் டஸ் நாட் ரெக்யர் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் சோர்ஸ். இதில் தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இதில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கு தேவையில்லை. இது வந்து அதனால் இது ஏன்னா இது ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேயா, அதாவது இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து அதுவாக நடக்கும், ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து டியூ டு ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னால இது இங்கே இந்த செல் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குது. கெமிக்கல் ரியாக்ஷன் இதில் நடக்குது. இதில் நான் ஸ்பான்டேனியஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வென் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் அப்ளைடு. ஓகே, இதில் 2 டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன் இன் 2 செப்பரேட் பீக்கரில் இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, நெக்ஸ்ட் இதில் வந்து 1 எலக்ட்ரோலைட் அண்ட் 2 எலக்ட்ரோட்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் இன் 1 பீக்கரில் யூஸ் பண்ணுறோம் இது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆனோட் வேர் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ். இப்போ இதுதான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனோட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு anode oxidation taking place. இது positively charged anode oxidation taking place. இதில் வந்து பார்த்தீங்கன்னா positively charged cathode reduction, இதில் negatively charged cathode reduction. ஓகே, அப்படி இது மட்டும்தான் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இதில் வந்து லோன் LOAN இப்படி நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது லெஃப்ட் சைடு ஹாஃப் செல். ஓகே, லெஃப்ட் சைடு ஆக்சிடேஷன் ஆனோட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரோலிட்டிக் செல், எலக்ட்ரோகெமிக்கல் செல். ஓகேயா, இதுக்கு ஆப்போசிட் அப்படியே எலக்ட்ரோலிட்டிக் செல். அதாவது லெஃப்ட் சைடு ஆக்சிடேஷன் ஆனோட் பாசிட்டிவ்லி சார்ஜ், இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இல்லைன்னா இதில் நீங்கள் வந்து பாவோன்னு போடலாம். பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆனோட் ஆக்சிடேஷன் இப்படி நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேயா, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேத்தோட் வேர் ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ்டு கேத்தோட் வேர் ரிடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இதில் பாருங்கள், இந்த ட்ரிக் வந்து லோன், இங்கே இது லோன்னு போட்டுக்கலாம், இல்லைனா பாவோன்னு போட்டுக்கலாம். ஓகே, இது நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இது டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ் அக்கர்ஸ். இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான் வந்து இங்கே கேத்தோடில் போய் டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்போ இது வந்து நியூட்ரல் சோடியம் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது அயான், இந்த குளோரைடு அயான் வந்து இங்கே ஆனோடில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது, அதாவது சார்ஜ் வந்து லூஸ் ஆகுது. அப்போ சார்ஜிங் இது வந்து லாஸ் பண்ணி இது வந்து குளோரைடு நியூட்ரல் மாலிகுல் குளோரின் கொடுக்குது. ஓகே, அப்போ டிஸ்சார்ஜ் வந்து 2 எலக்ட்ரோட்ஸ்லையுமே நடக்குது. இதில் பாருங்கள், இதில் வந்து டிஸ்சார்ஜ்லாம் ஆகிறது கிடையாது. ஜிங்க் வந்து ஜிங்க் 2+ அந்த லிக்விட் எலக்ட்ரோலைட்டுக்குள்ளே தான் போகுது. ஆனால் இதில் பாருங்கள், காப்பர் 2+ தான் டிஸ்சார்ஜ் ஆகி காப்பராக இதில் டிபாசிட் ஆகுது. அப்போ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் டிஸ்சார்ஜ் வந்து கேத்தோடில் மட்டும்தான் நடக்குது, ஆனோடில் நடக்கிறது இல்லை. ஆனால் எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் போத் ஆனோட் அண்ட் கேத்தோடில் ரெண்டுலேயுமே டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ் நடக்குது. அவ்வளோதான். அடுத்தது
அடுத்தது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எலக்ட்ரான் வந்து ஆனோட் டு கேத்தோட் போகுது. இதில் எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி செல் இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து கேத்தோடுக்கு போகும். ஓகேயா எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு அதை இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். இந்த 8th பாயிண்ட்டை இங்கே கடைசியாக நோட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்ரி டு நெகட்டிவ் terminal of electrode போகுது. ஓகேயா. நெக்ஸ்ட் salt bridge is used to maintain the electrical neutrality of the solution in the two half cells. ஏன்னா இந்த salt bridge எதுக்கு நம்ம எடுக்கிறோம்? இங்கே கேட்டயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ஆனயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நியூட்ராலிட்டி இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம சால்ட் பிரிட்ஜ் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே அது மாதிரி கிடையாது. கேட்டயான்ஸ் இங்கே டெபாசிட் ஆகிடுது, இது இங்கே அது கேஸாக இருந்தால் இங்கே ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா மெட்டலாக இருந்துச்சுன்னா இங்கே டெபாசிட் ஆகும். ஓகேயா. அப்போ இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்து மெயின்டைன் ஆகுது. அப்போ இங்கே நோ நீட் டு சால்ட் பிரிட்ஜ். ஓகேயா. அப்புறம் அடுத்தது இது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இதில் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இப்போ இதில் கேஸ் எவால்வ் ஆனோட இல்லை இது கேஸ். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சாலிட். இது கேஸ் எவால்வ் ஆனாலும் இது வந்து டெபாசிட் ஆனால் அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் இதில் நடக்காது. அப்போ அதனால் இது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். இதில் ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு இன்க்ரீஸிங் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் வந்து அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இதில் அப்ளை பண்ணும் பொழுது அந்த எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் வந்து அதாவது நம்ம அந்த செல்லுக்குன்னு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். செல்லோட பொட்டன்ஷியலை விட கம்மியாக இருக்கிறது வரைக்கும் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஸ்பான்டனியஸ் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேயா. அப்போ எப்போ வந்து எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் நம்ம அனுப்புகிற எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவல் டு த செல் பொட்டன்ஷியலாக இருக்குதோ அப்போ ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அப்போ கரண்ட் ஃப்ளோவும் பிகம்ஸ் 0 ஆயிரும். ஓகேயா. அடுத்தது இப்போ எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் வந்து கிரேட்டர் தேன் செல் பொட்டன்ஷியலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இதனால தான் நம்ம வந்து இதில் நடக்கிற ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓகேயா. இது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், இதில் நடக்கிறது ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓகேயா. உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இது யூஸ் இன் பேட்ரி. இதில் வந்து எலக்ட்ரோப்ளேட் மெட்டல்ஸ் அஸ் வெல் அஸ் பியூரிஃபையிங் மெட்டல்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஆனோடில் வந்து இம்பியூர் மெட்டல் எடுத்துக்கலாம். இதில் பியூர் மெட்டலை வச்சுக்கிட்டு நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணோம்னா இதில் பியூர் மெட்டல்ஸ் வந்து இதில் டெபாசிட் ஆகும். ஓகேயா. அப்போ இது வந்து இந்த எலக்ட்ரோப்ளேட்டிங்கில் இந்த பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது, எலக்ட்ரோலிட்டிக் செல்லு. ஓகேயா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதான் பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இது வந்து ஸ்பான்டனியஸ் ரியாக்ஷன் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் நடக்கிறதுனால சேஞ்ச் இன் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து லெஸ் தேன் 0 இருக்கும். ஓகேயா. இதில் வந்து அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அதான் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஓகேயா. இதில் வந்து சேஞ்ச் இன் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்கும். அதாவது பாசிட்டிவ் வந்து வால்யூவாக இருக்கும். ஓகேயா. பாசிட்டிவ் வால்யூவாக இருக்கும். ஓகேயா. உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி. ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.